ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். தேருக்கு பேர் பெற்ற ஒரு திருவாரூர், அந்த திருவாரூர் நான் பிரேம்குமார். ரொம்ப நாளாக அறுபடை வீட்டுக்கு போகணுன்னு சொல்லி ஒரு பிளானு. சரி, அதான் நம்ம கும்பகோணத்துலேருந்து கிளம்பலான்னு. இதுதான் நம்ம திருவாரூர் பஸ் ஸ்டாண்டு. இப்போது நம்ம திருவாரூர்லேருந்து கும்பகோணத்துக்கு பஸ் ஏறணும். பஸ் இன்னும் வரல. நான் காலையில் சீக்கிரமே வந்துட்டு ஒரு 5 மணிக்கெலாம் வந்துட்டேன். பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். நம்ம கும்பகோணம் போயிட்டு அங்கேருந்து தான் சுவாமிமலைக்கு போனோம். பஸ் வந்துருச்சு, நம்ம பஸ்ஸில் ஏறிடலாம். மணி இப்போ பார்த்திங்கன்னா காலையில் கரெக்டாக 5:07 ஆகுது பஸ் எடுக்கும்போது. காலை நேரன்றதுனால கிளைமேட் சூப்பராக இருந்துச்சு, இல்லைன்னு. ஸோ பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு. நம்ம இப்போ கும்பகோணத்துக்கு போயிட்டுருக்கோம். கும்பகோணம் போயிட்டு அங்கேருந்து தான் நம்ம வந்து சுவாமிமலைக்கான பஸ் ஏறணும். பொழுது வீடியோ ஆரம்பிச்சிட்டே இருக்குது. இப்போது நம்ம கும்பகோணம் பஸ் ஸ்டாண்டில் இருக்கோம். கும்பகோணம் பார்த்திங்கன்னா அதிகமாக கோயில்களுக்கு ஃபேமஸான ஊர். பக்கத்தில் இருக்கிற கோயில்களுக்கெல்லாம் நீங்கள் எங்கேயும் போகணும் அப்படின்னா லோக்கல் பஸ் ஸ்டாப் பக்கத்தில் தான் இருக்குது. அங்கே போய்ட்டு பஸ்ஸு அவைலபிளாக இருக்கும். அங்கே போய்ட்டு நீங்கள் ஏறிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம திருவாரூர்லேருந்து கும்பகோணம் வந்துவிட்டோம். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா இங்கே கும்பகோணத்துலேருந்து சுவாமிமலைக்கான லோக்கல் பஸ் ஏறணும். நம்ம மொத்தம் 6 படை வீட்டில் ஃபஸ்ட்டு நம்ம போக போகிறது சுவாமிமலை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா மதுரையில் அங்கேருந்து பழமுதிர் சோலை, அடுத்து திருப்பரங்குன்றம், அடுத்து திருச்செந்தூர், அடுத்து பழனி, அதுக்கப்புறம் திருத்தணி அப்படின்னு நம்ம வரிசையில் போக போகிறோம். ஃபஸ்ட்டு வாங்க சுவாமிமலை போயிட்டு வந்துடலாம். நான் இப்போது கும்பகோணத்தில் இருக்கிற லோக்கல் பஸ் ஸ்டாப்புக்காக போயிட்டுருக்கேன். இது கும்பகோணத்தில் இருக்கிற கும்பகோணம் மாநகராட்சி நகர பேருந்து நிலையம். இங்கேருந்து நம்ம லோக்கல் பஸ்ஸஸ்லாம் ஏறணும் கோவிலுக்கு போகிறதுக்கானது. வாங்க போகலாம். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா சுவாமிமலை, உச்சிப்பிள்ளையார் கோயில், மகாமகக்குளம் போகிறதுக்கான லோக்கல் பஸ்ஸஸ் அவைலபிளாக இருக்கும். மகாமகலம், டைமண்ட், உச்சிப்பிள்ளையார் கோயில், மொட்டகோபுரம், தாராசுரம், சுவாமிமலை. பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சுவாமிமலை போகிறதுக்காக லோக்கல் பஸ்ஸில் ஏறிட்டோம். நாம் இப்போது இந்த மினி பஸ்ஸில் ஏறி தான் சுவாமிமலைக்காக போயிட்டுருக்கோம். மினி பஸ் டிக்கெட் பார்த்திங்கன்னா 10 ரூபா தான் வரும். போக 10, திரும்பி ரிட்டர்ன் ஆகிறது 10 ரூபா. மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா அப்படின்னா நான் முருகருடைய 4ஆம் படை வீடான சுவாமிமலைக்கு வந்திருக்கேன். பஸ்ஸுலேயும் முருகன் பேர் தான் போட்டிருக்கு. மக்களே, இந்த கும்பகோணத்தில் பார்த்தீங்க அப்படின்னா கோவில்கள் அதிகம். ரொம்ப கோவிலுக்கு ஃபேமஸான ஊர் நம்ம கும்பகோணம். மகாமகக்குளம், சுவாமிமலை, இப்படி நிறைய கோயில்கள் இருக்குது. தாராசுரம், உச்சிப்பிள்ளையார் கோயில் அப்படின்னு. கும்பகோணம் கோயில்களுக்கு மட்டும் ஃபேமஸ் இல்லை, டீரி காஃபிக்கும் ஃபேமஸ் தான். ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா கும்பகோணத்தில் நிறைய ஷூட்டிங்ஸ் எடுத்துருப்பாங்க, பார்த்துருப்பீங்க படங்கள். இந்த கிரி, கலகலப்பு அப்படின்னு நிறைய படங்கள் இருக்குது. இந்த கும்பகோணம் பார்த்திங்கன்னா பார்க்குறதுக்கு ஒரு அழகான ஊர், நல்லாயிருக்கும் பார்க்குறதுக்கு. அதனால் நீங்களும் ஒரு தடவை வந்து பாருங்கள்.
ரொம்ப பிடிக்கும். வாங்க அப்படியே நம்ம சுவாமி மலை கோயிலுக்கு போய் சுவாமியை தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இதுதான் முருகருடைய 4ஆம் படை வீடான சுவாமிமலை, சுவாமிநாத சுவாமி. இங்கே நீங்கள் அர்ச்சனை பண்ணணுன்னா பக்கத்துலேயே பூ மாலைகள்லாம் இருக்குது. நம்ம இங்கே சுவாமியை பார்த்துட்டு வந்தாச்சு. இது வெளியில் வர பக்கம். கோவிலில் நிறையா பேட்ச் ஒர்க்லாம் போயிட்டுருக்கு, அதனால் ஃபுல்லாக சுற்றி வர முடியல. முடிஞ்ச அளவுக்கு வீடியோ எடுத்துருக்கேன். இது கோவிலை நீங்கள் சுற்றி வரும்போது இங்கே இருக்கிற சிலைகள், சுவாமி சிலைகளை பார்க்கலாம். சிவனுடைய மடியில் முருகன் உட்காந்துருக்கிற மாதிரியான சிலை பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்குது. இப்போ பார்த்திங்கன்னா நம்ம இந்த முருகருடைய 6 படை வீட்டில் ஒரு படை வீடான சுவாமிமலையை வந்து நம்ம இப்போ கவர் பண்ணியிருக்கோம். இந்த சுவாமிமலை பற்றி எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். பார்த்திங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த திருவிளையாடல் படத்தில் வர மாதிரி பிரம்மருக்கு பார்த்திங்கன்னா ஓம்ன்ற மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாததுனால முருகர் வந்து போய் சின்ன பையன், அதனால் பார்த்திங்க அப்படின்னா சின்ன பையனுக்கு என்னத்தை நம்ம பதில் சொல்கிறது புரியாதுன்னு சொல்லிட்டு உதாசீனப்படுத்தியிருக்காரு, அவாய்ட் பண்ணியிருக்காரு. ஸோ அதுக்காக முருகர் வந்து பிரம்மரை வந்து சிறை வச்சிட்டாரு. அதுக்கப்புறம் சிவன் வந்து கேட்கும்போது பார்த்திங்கன்னா இந்தமாரி மந்திரத்துக்கு அர்த்தம் தெரியாததுனால அவர் சிறை வச்சுருக்கேன் அப்படிங்கிறதுனால உனக்கு தெரியுமான்னு கேட்கும்போது எனக்கு தெரியும், நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. தகப்பனுக்கே, அதாவது சிவபெருமானுக்கே ஓம்கான அர்த்தம் சொல்லி கொடுத்தாரு நம்ம முருகர். அதனால தான் தகப்பன் சுவாமின்ற இந்த கோயில் சுவாமி மலைன்னு மாறியிருக்கு. இப்போ அடுத்தது நம்ம அடுத்த படை வீடான பழமுதிர் சிலைக்கு போனோம். அதுக்கு நம்ம மதுரைக்கு முதல்ல போனோம். காலையில் நான் பார்த்திங்கன்னா 5:15 நான் ஊர்லேருந்து கிளம்புனேன். கும்பகோணம் வரும்போது பார்த்திங்க அப்படின்னா மணி 6:20. அங்கேருந்து லோக்கல் பஸ் பிடிச்சி சுவாமிமலைக்கு வந்தேன். இங்கே பார்த்திங்கன்னா சுவாமிமலையில் மொத்தம் 60 படிக்கட்டுகள் இருக்கும். அந்த 60 படிக்கட்டுகள் பார்த்திங்க அப்படின்னா தமிழ் வருடங்களான 60 வருடங்களை குறிக்கக்கூடியது. இப்போது நம்ம சுவாமிமலையில் முருகனை பார்த்துட்டு அடுத்து மதுரைக்கு கிளம்பிட்டோம். மதுரைக்கு டைரக்ட் பஸ்ஸு கும்பகோணத்தில் அவைலபிளாக இல்லை. அந்த நேரத்தில் திருச்சி போயிட்டு தான் நம்ம ஏறணும், இல்லை தஞ்சாவூர்லேயும் போய் மாறிக்கலாம். நான் திருச்சி போய் ஏறிக்கலான்ட்டு கிளம்பிட்டேன். இதுதான் திருச்சி பக்கத்தில் இருக்கிற பஞ்சப்பூர் புது பஸ் ஸ்டாண்டு. ஸோ இங்கே வந்துட்டு நான் மதுரைக்கான பஸ் ஏறிட்டேன் 1 to 1. புது பஸ் ஸ்டாண்ட் பார்த்திங்கன்னா நல்லா பெருசாக இருந்துச்சு. அப்படியே சத்திரம் பேருந்து அப்படிலாம் இருந்துச்சு. இங்கே பார்த்திங்கன்னா புது பஸ் ஸ்டாண்ட் பஞ்சப்பூரில் இருக்குது. பழைய பஸ் ஸ்டாண்டு கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் தூரமாக தான் இருந்துச்சு. வந்தாச்சு வெளியூர் போகிறது பஸ் ஏறணுன்னு. திருச்சியிலேருந்து நம்ம பஞ்சப்பூர் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து கிளம்பி மதுரையில் இருக்கிற மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்து இறக்கி விட்டாங்க. ஸோ இது மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்டு. இங்கே இருந்தால் நீங்கள் அழகர் கோயிலுக்கு போகிறதுக்கு முதல்ல பெரியார் பஸ் ஸ்டாண்டு போகணும். அங்கேருந்து அழகர் கோயில் பஸ் ஸ்டாண்டுக்கு பஸ் கிடைக்கும். மக்களே இப்போ பார்த்திங்கன்னா நம்ம அழகர் கோயிலில் வந்து இறங்கி அங்கேருந்து பழமுதிர் சோலை முருகன் கோயிலுக்கு போகிறதுக்காக பஸ் ஏறி இருக்கோம். மதுரைக்கு வந்துட்டு அங்கேருந்து பெரியார் பஸ் ஸ்டாண்ட்லேருந்து அழகர் கோயில் பஸ் ஏறி இங்கே அழகர் கோயில் வந்திருக்கோம். இங்கேருந்து பழமுதிர் சோலைக்கு பஸ்ஸில் போகிறோம். போய் சாமி பார்த்துட்டு வரலாம். நீங்கள் அழகர் கோயிலேருந்து மலை கோயிலுக்கு போகிறதுக்கு பஸ்ஸு இருக்குது. அந்த பஸ்ஸுக்கான டிக்கெட்டு உள்ளார போயிட்டு எடுக்கணும். வாக்கபிள் ஸ்டெப்ஸ் தான். அங்கே போனீங்கன்னா டிக்கெட் 10 ரூபா தான் கேட்பாங்க. மேலே போகிறதுக்கு கீழே எடுக்கணும். மேலேருந்து கீழே வரதுக்கு அங்கேருந்து போயிட்டு அங்கேருந்து ஒரு டிக்கெட் எடுத்து கீழே வரணும். ஸோ இதில் ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா வனப்பகுதி தான், காடுன்றதுனால சாயங்காலம் 6 மணி வரைக்கும் தான் டிரான்ஸ்போர்ட் அலோடு. ஸோ உண்மையிலே சூப்பரான எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக இருந்துச்சு, நல்லா இருந்துச்சு. இதான் நான் முதல் தடவையாக பார்க்குறது பழமுதிர் சோலை. இதுதான் முருகருடைய 6ஆம் படை வீடான பழமுதிர் சோலை. சோலைமலையில் இருக்கிற பழமுதிர் சோலை முருகன்.
வாங்க உள்ளார போய் சாமி பார்த்துட்டு வரலாம். இங்கேயும் பார்த்தீங்க அப்படின்னா கோவிலுக்கு வாங்க வேண்டிய அர்ச்சனை சாமான்கள் இங்கே மேலேயே இருக்கும், வாங்கிக்கலாம். இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த மரம் தான் நாவல் மரம். இந்த பழமுதிர் சோலை முருகனுடைய தலைவிரிச்சோன்னு சொல்கிற நாவல் மரம். அவை பாட்டி முருகனை தேடி போயிட்டு இருக்கும்போது இந்த மரத்தடியில் அமர்ந்திருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னா முருகன் வந்து அவையை சோதிக்கணும் அப்படின்றதுக்காக என்ன பாட்டி பசிக்குதா, பழம் வேணுமான்னு சொல்லி கேட்கும்போது என்ன பழம் வேணும், சுட்ட பழம் வேணுமா சுடாத பழம் வேணுமான்னு கேட்டிருக்காங்க. சுடாத பழமே போடுப்பா அப்படின்னே மேலேருந்து பழத்தை உலுக்கி போட்டிருக்காரு. மண்ணில் விழுந்துருச்சு. அதை வந்து ஊதும்போது என்ன பாட்டி பழம் சுடுதான்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அந்த மாதிரி தான் இந்த நாவல் மரம். மலைக்கோயில் அப்படின்றதுனால காட்டு பகுதியில் குரங்குகள் அதிகமாக பார்க்கலாம். ஸோ அதனால் பார்த்து ஜாக்கிரதையாக வாங்க. அதேமாரி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இது காடு பகுதின்றதுனால சாயங்காலம் 6:30 மணிக்கு மேலே டிரான்ஸ்போர்ட் அலோடு கிடையாது. அதே மாதிரி இங்கே சாமி கும்பிடணும், அர்ச்சனை பண்ணணும்னு நினைக்கிறவங்க கையில் பணமாக எடுத்துகிட்டு வரணும், கேஷாக. ஏன்னா இங்கே நெட்வொர்க் சுத்தமாக கிடைக்காது. அதுக்கு தகுந்த மாதிரி வரவங்க பிளான் பண்ணிட்டு வாங்க. இப்போ நம்ம பார்த்திங்கன்னா அழகர் மலையில் இருக்கிற பழமுதிர் சோலையை சாமி பார்த்து கும்பிட்டுட்டோம். அடுத்து இங்கே மதுரைக்கு போயிட்டு அங்கேருந்து திருப்பரங்குன்றம் போகணும். இப்போது நான் அழகர் கோயிலேருந்து மாட்டுத்தாவணி பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டு அங்கேருந்து பார்த்திங்கன்னா திருப்பரங்குன்றத்துக்கு பஸ் ஏறணும். திருப்பரங்குன்றம் அங்கேருந்து ஒரு 10 கிலோமீட்டரு. திருப்பரங்குன்றம்ன்றது பார்த்திங்கன்னா முருகனுடைய 6 படை வீடுகளில் முதல் படை வீடு. இந்த திருப்பரங்குன்றத்துக்கான சிறப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா சூரசம்ஹாரம் பண்ணதுக்கப்புறம் முருகனுக்கு ஏதாச்சும் பரிசு கொடுக்கணும்னு சொல்லிட்டு தேவேந்திரன் வந்து நினச்சார். அதுக்காக தான் தன்னோட வளர்ப்பு மகளான தெய்வானையை முருகனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பரங்குன்றத்தில் அவங்க கல்யாணம் பண்ணி வச்சாங்க. ஸோ இது வந்து திருப்பரங்குன்றத்துக்கான சிறப்பானது. மக்களே, இப்போ நம்ம முருகனுடைய முதல் படை வீடான திருப்பரங்குன்றம் வந்துட்டோம். இங்கே பார்த்திங்கன்னா இப்போ ஜூலை 14ஆம் தான் கும்பாபிஷேகம் நடந்துச்சு. கோவில் பார்த்திங்கன்னா நீங்கள் பஸ் ஸ்டாப்லேருந்து இறங்கி ஒரு 1/2 கிலோமீட்டர் தூரம் தான், நடந்து வர தூரத்தில் தான் கோவில் இருக்குது. அங்கே உள்ளே போய் சாமி பார்த்துட்டு வந்துடலாம். மக்களே, இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னு நிறைய பேருக்கு என்ட்ரன்ஸ் பார்த்தோன்னே தெரிஞ்சிருக்கோம். ஆமாம், மதுரையிலேருந்து கிளம்பி நம்ம நேராக திருச்செந்தூர் தான் வந்திருக்கோம். திருச்செந்தூரில் முருகனுடைய 2ஆம் படை வீடு. நம்ம வந்து இறங்குன நேரம் பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உற்சவரை வெளியில் பல்லக்கில் தூக்கிட்டு வந்தாங்க. என்னென்னு பார்த்தா காலையில் தேர் திருவிழா அப்படின்னு சொல்லிட்டு உண்மையிலே ஒரு அற்புதமான காட்சியாக இருந்துச்சு. வந்தோடனே முருகரோட தரிசனம் கிடச்சிது. மக்களே, இப்போ மணி பார்த்திங்கன்னா கரெக்டாக 1 மணி ஆகுது. திருச்செந்தூர் வந்திருக்கேன். நேற்று நைட்டு அங்கே நம்ம திருப்பரங்குன்றத்தில் சாமி பார்த்துட்டு கிளம்புறதுக்கு லேட் ஆகிடுச்சு. மதுரையிலேருந்து 8:30 மணிக்கு தான் கிளம்பணும். இங்கே 1 மணி ஆயிடுச்சு. வந்த நேரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கரெக்டாக உற்சவர் வெளில வந்துட்டார். சரியான தரிசனம், வந்த உடனே தரிசனம் சூப்பராக இருந்துச்சு. இந்த கியூ பார்த்திங்க அப்படின்னா விடிய காலையில் 3:45 முதல் தரிசனத்துக்காக காத்திருந்த கூட்டம். அதில் நானும் போய் வெயிட் பண்ணிட்டேன். சாமியை பார்த்துட்டு வெளில வந்தாச்சு. திருச்செந்தூரோட வரலாறு பார்த்திங்க அப்படின்னா முருகன் பிறந்ததுக்கான காரணமே சூரபத்மனை அழிக்கணுன்றதுக்காக தான்.
சூரபத்மனை அழிக்கிறதுக்காக சிவபெருமானோட பக்தரான வீரபாகுவை துணைக்கு சேர்த்துக்கிட்டாரு சப்போர்ட்டுக்காக. அவரோட சப்போர்ட்டோட சூரபத்மனை முருகர் சம்ஹாரம் பண்ணார். அதுக்கப்புறமா முருகருக்கு இங்கே சிலை அமைச்சாங்க. பிற்காலத்தில் பார்த்திங்க அப்படின்னா 1649 தட்சர்களால் திருச்செந்தூர் ஆக்கிரமிக்கப்பட்டது. அவனுங்க தான் ஆட்சி செஞ்சுட்டு இருந்தானுங்க. அதுக்கப்புறமா அவங்க போய் ஆகணும் அப்படின்ற காலகட்டம் வந்தோடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா, இங்கே இருக்கிற தங்கங்களெல்லாம் எடுத்துக்கிட்டு அதோட முருகர் சிலையை எடுத்துக்கிட்டு தப்பிச்சு போக முயற்சி பண்ணியிருக்காங்க. போகிற வழியில் பார்த்திங்க அப்படின்னா சரியான புயல் அடிச்சிருக்கு, கப்பல் கவுறுற அளவுக்கு. அப்போ தான் நம்ம தப்பு பண்ணுறோம்னு நினச்சிட்டு கப்பல் இருந்த முருகர் சிலையை கடலில் தூக்கி வீசிட்டு போயிடுறாங்க. ரொம்ப காலமாக பார்த்திங்கன்னா முருகருடைய சிலை கடல்லே இருக்குது. அப்போ தான் திடீர்னு ஒரு நேரத்தில் ஒரு பக்தரோட கனவில் முருகர் வந்து இந்த மாதிரி என்னோடய சிலை கடலில் இருக்குது, அதை மீட்டெடுக்கணும்னு சொல்லி சொன்னோடனே அதுக்கு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு அடையாளமாக அந்த கடல் நடுவில் சிலை இருக்கிறது இடத்துக்கு மேலே ஒரு எலுமிச்சம்பழம் கிடக்கும், அதுக்கு மேலே கழுகு வட்டமிட்டுகிட்டே இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அதே மாதிரி அவங்க போன இடத்துல பார்த்திங்கன்னா கரெக்டாக ஒரு இடத்துல எலுமிச்சம்பழம் இருந்திருக்கு, அதுக்கு மேலே கருடன் சுற்றிகிட்டே இருந்திருக்காங்க. கீழே போய் பார்க்கும்போது உள்ளார கடலுக்குள்ளே முருகர் சிலை இருந்திருக்கு. அதுக்கப்புறமா அவங்க எடுத்துகிட்டு வந்து மறுபடியும் இங்கே கோயிலில் வச்சிடுறாங்க. ஸோ இதுதான் திருச்செந்தூரோட வரலாறு. நாம் போன நேரத்தில் பார்த்திங்க அப்படின்னா தேர் திருவிழா, மக்கள் கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. நம்ம காலையில் கோவிலுக்குள்ளே பார்த்திங்க அப்படின்னா 3:45 க்யூவில் நின்று போனோம். சாமி பார்த்துட்டு நம்ம வெளில வரும்போது மணி 6:45. அதுக்கப்புறம் கூட்டம் இன்னும் அதிகமாகிடுச்சு. ஸோ அதனால் கோயிலுக்கு வர பக்தர்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணிட்டு வாங்க. ஒரு 3 மணி நேரத்துலேருந்து 4 மணி நேரம் மேலே வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும் பகலில். விடிய காலையில் வந்தீங்க அப்படின்னா ஒரு 2 மணி நேரத்தில் சாமியை பார்த்துட்டு வந்துடலாம். அடுத்தபடியாக நம்ம வந்திருக்கிறது முருகருடைய 3ஆம் படை வீடான பழனி. இந்த பழனி மலைக்கு வரத்துக்கு நீங்கள் மதுரையிலேருந்து ஆரப்பாளையம் பஸ் ஸ்டாண்டு போனீங்கன்னா அங்கேருந்து பழனிக்கு பஸ் இருக்கும். ஸோ அங்கேருந்து நீங்கள் பழனிக்கு வந்து இறங்கி அங்கேருந்து ஒரு 1 கிலோமீட்டர் தான் தூரம் இருக்கும். நடந்து வர தூரத்தில் கோவில் இருக்கும். சப்போஸ் நீங்கள் ஷேர் ஆட்டோ வேணாலும் நீங்கள் ஏறி வரலாம். இந்த பழனி மலையோட வரலாறு என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஞானப்பழத்தை சிவபெருமான்கிட்ட வாங்கணுன்றதுக்காக ஒரு போட்டி வந்துச்சு. அதில் பார்த்திங்கன்னா உலகத்தை யாரை முதல்ல சுற்றி வர்றாங்களோ அவங்களுக்கு தான் ஞானப்பழம்னு சொல்லி சிவபெருமான் சொன்னோடனே முருகர் என்ன பண்ணிட்டாரு, மயில் மேலே ஏறி உலகத்தை ஃபுல்லாக சுற்றி வர ஆரம்பிச்சிட்டாரு. ஆனால் பிள்ளையார் என்ன பண்ணிட்டாரு, அப்பா அம்மா தான் உலகம்னு சொல்லி அவரை சுற்றி வந்து ஞானப்பழத்தை வாங்கிட்டார். திரும்பி வந்து பார்க்கும்போது ஞானப்பழம் பிள்ளையார்ட்ட கொடுத்தோடனே நம்ம முருகனுக்கு கோபம் வந்துச்சு. ஸோ அதனால் எனக்கு யாருமே வேணாம், எல்லோரும் ஏமாற்றிட்டீங்கன்னு சொல்லிட்டு கோபத்தில் நான் தனியாக ஒரு இடத்துல இருந்துக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த இடம் இந்த பழனி மலை. இந்த பழனி மலைக்கு அடிவாரத்தில் இருக்கிறது அந்த திரு ஆவினங்குடி. இந்த திரு ஆவினங்குடின்ற கோயிலில் தான் முருகர் குழந்தை வேலாயுத சுவாமியாக இருக்கார். ஸோ பழனிக்கிற பக்தர்கள் எல்லாருமே இந்த கோவிலுக்கு வந்து சாமி பார்த்துட்டு தான் போவாங்க. அடுத்தபடியாக நம்ம திருத்தணிக்கு போனோம். அதுக்காக பழனியிலேருந்து திண்டுக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வந்திருக்கோம். இங்கேருந்து நம்ம நேராக சென்னை போகிறோம். சென்னை எக்மோர்லேருந்து திருத்தணிக்கு ட்ரெயின் இருக்குது. சப்போஸ் அங்கே இல்லை அப்படின்னா நீங்கள் நேராக கோயம்பேடு பஸ் ஸ்டாண்டு போனீங்க அப்படின்னா அங்கேருந்து திருப்பதி போகிறதுக்கான பஸ் இருக்கும். அதில் ஏறி திருத்தணிக்கு நீங்கள் வந்துடலாம். திருத்தணி வந்தாலும் பார்த்திங்கன்னா அவங்க வர வழியில் சிக்னல்கிட்ட ட்ராப் பண்ணிவிடுவாங்க. ஸோ அங்கேருந்து நீங்கள் திருத்தணி பஸ் ஸ்டாண்டு போகிறதுக்கான பஸ் ஏறி வந்து பஸ் ஸ்டாண்டில் இறங்கி அங்கேருந்து கொஞ்சம் தூரம் வாக்கபிள் டிஸ்டன்ஸ் வந்தீங்க அப்படின்னா இந்த மலை கோயிலுக்கு போகிறதுக்கான பஸ்ஸு டிக்கெட் எடுக்கிற இடம் இருக்கும். அங்கே பஸ்ஸில் ஏறி அப் அண்ட் டவுன் சேர்த்து நீங்கள் டிக்கெட் எடுத்துடலாம். பஸ்ஸில் ஏறி அங்கேருந்து மேலே மலை கோயிலுக்கு நீங்கள் வரணும். ஸோ இதுதான் பார்த்திங்க அப்படின்னா முருகருடைய 5ஆம் படை வீடான திருத்தணி. இந்த திருத்தணி மலையோட வரலாறு என்னென்னு பார்த்திங்க அப்படின்னா, முருகர் சூரபத்மனை வதம் செஞ்சதுக்கப்புறம் சூரபத்மனம் பண்ணதுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ரொம்ப கோபத்தில் இருந்தாருங்களாம்.
அந்த கோவத்தை தணிச்சுக்கிறதுக்காக வந்த மலை தான் திருத்தணிகை மலை. ஸோ காலப்போல் திருத்தணி மலை அப்படின்னு ஆயிடுச்சு. ஸோ நம்ம இங்கே கோயிலுக்கு வந்திருக்கோம். ஞாயிற்றுக்கிழமை கோயிலில் சரியான கூட்டம் மக்களே. நான் வந்தது பார்த்திங்கன்னா பொது தரிசனத்தில் போய் சாமி பார்த்துடலாம்னு நினச்சி தான் வந்தேன். 100 ரூபா க்யூலே கூட்டம் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமையில் வர மாதிரி இருந்தீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டைமிங் பிளான் பண்ணிட்டு வாங்க. நம்ம இப்போ சாமி பார்த்துட்டு வெளில வந்துவிட்டோம். வெளியே வந்ததுக்கப்புறம் தான் எடுத்த கோயில் சுற்றி வர பகுதி இது. கோவிலுக்கு உள்ளே போகிறதுக்கு நம்ம செல்ஃபோன் அலோடு. ஆனால் பேக்ஸ்லாம் உள்ள எடுத்துகிட்டு போகக்கூடாது. அதை வெயிட் வச்சுக்கிறதுக்காக பாதுகாப்பாக வச்சுக்கிறதுக்காக ரூம் தனியாக வச்சுருக்காங்க. அங்கே போய்ட்டு நீங்கள் டோக்கன் வாங்கிட்டு லக்கேஜை வச்சுட்டு வந்துடலாம். கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா மலைப்பகுதின்றனால நிறையா குரங்குகள்லாம் அதிகமாக இருக்கும். அதனால் பார்த்து கவனமாக இருங்க. அதே மாதிரி கோயிலில் பார்த்திங்க அப்படின்னா சில வேலைகள் திருப்பணிகள்லாம் நடந்துக்கிட்டு இருக்குது கோயிலை சுற்றி. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. 6 படை வீடும் நல்லபடியாக கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இது பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 53 மணி நேரம் ஆகிருக்கு. வெள்ளிக்கிழமை காலையில் 5:15 மணி போல் கிளம்புனேன். இங்கே ஞாயிற்றுக்கிழமை காலையில் 10:30 மணி போல் முடிஞ்சிருக்கு. ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறுபடியும் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.